வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் தேச்சா பண்ண போறோம். அந்த தேச்சா வச்சு நம்ம பன்னீர் கோட் பண்ணி ஒரு ஸ்டார்டருமே பண்ண போறோம். இந்த பன்னீர் தேச்சா பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மலாய்கா அரோரா கானோட ஃபேவரட்டான ஒரு டிஷ். உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும்னா இந்த தேச்சா கண்டிப்பா பிடிக்கும். பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேச்சா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் சில பல இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணால் போதும். பட் அன்ரோஸ்டட் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பொறப்புறன்னு ஆகும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 6 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேச்சா பேசிக்கலி ஒரு காரமான ஒரு டிஷ் தான். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகாய் உடச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வெளியே வெடிக்காமல் இருக்கும். முழுசாக சேர்த்திங்கன்னா வெளியில் வெடிக்கும். பூண்டு பச்சை மிளகாய் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்டட் டிஞ்ச் வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயே வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அவ்வளோதாங்க நம்ம வறுக்க போகிற இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இந்த தேச்சாவை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அப்படியே எண்ணெயில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பராட்டாக்கு, சப்பாத்திக்கு, தேப்லாக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை இடிகளில் சேர்த்துக்கலாம். இதை இடித்து பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. இடிக்கும் போதே இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு இடிகள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்ட்ஸில் கூட சேர்த்துட்டு இடிச்சுக்கலாம். முதல்ல வறுத்த சாமான்லாம் ஓரளவுக்கு குறைன்னு இடிச்சதுக்கு அப்புறமா இதில் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலைகள் தண்டோடு சேர்த்து இடிச்சுக்கலாம். தண்டோடு சேர்த்து இடிக்கும் போது தாங்க நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கையில் 1க்கு 2 இடிச்சிட்டு நம்ம தேச்சா சர்வ் பண்ணும்போது அதோட ருசியே வேற லெவலில் இருக்கும். நம்ம எவ்வளோதான் இடிகளில் இடித்தாலும் உங்களுக்கு நைஸாக ஆகாது. குறைன்னு இருக்கிறது தாங்க டேஸ்ட். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா உரல்லையும் அம்மிலையும் போட்டு நிறைய அரைச்சி எடுத்து வச்சுப்பாங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இடிஞ்சு சூப்பராக வந்துடும். எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்சுமே போட்டு இடிச்சுட்டு நம்ம பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். அதனால தான் ரெண்டுத்தையும் இடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். லெமன் அப்படி டைரெக்டாக புழியும் போது கசந்துரும் இல்லையா, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் லெமன் புழிஞ்சிக்கிறேன். ஒரு பாதி மூடி எலுமிச்சைப்பழம் புழிஞ்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எலுமிச்சைப்பழம் புழிஞ்சதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை தேச்சாவாக சர்வ் பண்ணுறீங்கன்னா இதில் அப்படியே சுட சுட எண்ணெய் தாளிச்சிட்டு நீங்கள் அப்படியே சப்பாத்தி பராட்டாக்கெலாம் சர்வ் பண்ணலாம். இல்லை இன்னைக்கு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்டர் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க, தாளிக்க வேண்டாம். பன்னீரை பெரிய பெரிய க்யூப்ஸாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாப் பண்ண பன்னீர் மேலே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேச்சாவை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம மருதாணி போடுற மாதிரி தாங்க, குப்பி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இந்த பன்னீர் மேலே இந்த தேச்சாவை நம்ம வைக்க போகிறோம். டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக இந்த லேயர் ஒட்டிக்கும். தின்னா இதை நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பன்னீர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அழகாக இது நின்றுக்கும். அப்படியே விரல் வச்சு அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா தின்னாயிட்டே வரும். உங்களால் எவ்வளோ தின்னா பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா பண்ணிக்கோங்க. பட் பன்னீர் ஃபுல்லாக இதில் கவர் ஆகிருக்கணும். ஆக்சுவலி நான் பண்ணும்போது யோசிச்சேங்க இதில் எப்படி பன்னீர் ஒட்டும்னு. பட் பண்ணி பார்த்தோன்னே தாங்க தெரியுது சூப்பராக இந்த தேச்சா வந்து பன்னீரில் கோட் ஆகுது. ஜென்டிலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரியே எல்லா பன்னீருக்கும் நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பெரிய பன்னீர் க்யூப்ஸ் தான் கோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஸ்டார்டராக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர்க்கடலை இடிச்சுக்கணும். இது நீங்கள் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லா செட் ஆகிடும். இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தவாவில் 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் தேச்சாவை எல்லாத்தையும் இதில் ஒன்று அடுக்கிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு பேஸ் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ஈஸியாக திரும்பும். நீங்கள் குக்கறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் தவாவில் ஒட்டிக்கும். பன்னீர் பார்த்தீங்கன்னா க்யூப் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா சைட்ஸுமே திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பி ஆகும். சூடாக சாப்பிடும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா வேர்க்கடலையோட க்ரன்ச் நம்மளுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த பன்னீர் தேச்சா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டார்டர். வேர்க்கடலை ஃப்ளேவரோட கொத்தமல்லியோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதையே நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லை நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த 1-2 டீஸ்பூன் எண்ணெய் கூட நம்மளுக்கு தேவையில்லைங்க. தால் ரைஸ்லாம் பண்ணும்போது கூட ஒரு சப்ஜி இந்த மாதிரி பன்னீரோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள பன்னீர் சாஃப்டாகவும்
சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.